ஜோதி மட்டும்தான், சாமுண்டி இல்ல. சக்தி அழைப்பு நல்லபடியாவே முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வீரகுமார்கள் வந்து வீரமுட்டியை வந்து அழகு சேவை செஞ்சு அம்மா கிட்ட கூட்டிட்டு போயிருவாங்க. இந்த வீரமுட்டிகள் வீரகுமார்கள்லாம் எதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோல சொல்றேன்னு சொன்னேன். நான் அதுக்கு டைம் கிடைக்கும் போது கண்டிப்பா ஒரு வீடியோ போடுறேன். நானும் சாமாயை கும்பிட்டுட்டு ஸ்ரீ வீரேஸ்வர சுவாமியை பார்க்க போனேன். இந்த சிலை பாத்தீங்கன்னா 1000 வருஷமா இருக்கான். இந்த முப்பெரும் திருவிழா பாத்தீங்கன்னா கிராண்டாவே இருந்துச்சு. இந்த இருமனையவர் வங்குசக்காரங்க வந்து நிறைய வங்குசக்காரங்களை கூப்பிட்டுருப்பாங்க. அவங்க எல்லாம் தங்க வைக்கிறதுக்கு இங்க இருந்த வீடுகள்லாம் ரெண்ட் எடுத்து தங்க வச்சாங்க. நான் நினைக்கிறதா எதுவும் மாட்ட மாட்டேங்குதுன்னு பார்த்தா பால் கூட மாட்ட மாட்டேங்குது பேட்ல. அப்புறம் அப்படியே உள்ள போனா வீரமாசக்தி கோயில் இருந்துச்சு. அங்க சாமி அலங்காரம் எல்லாம் பார்த்துட்டு கும்பிட்டுட்டு நல்லாவே இருந்துச்சு. அலங்காரம்லாம் இருக்கிற அம்மன் எல்லாம் கும்பிட்டுட்டு வந்தோம். சக்தி அழைப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் மதியமா குத்து விளக்கு பூஜை நிகழ்ச்சி நடந்துச்சு. முப்பெரும் திருவிழாக்கு வந்த பெண் மக்கள் எல்லாரும் கலந்துக்கிட்டாங்க. அதே சாயங்காலமா வீரமாசக்தி கோயில் கிட்ட இருந்த ஸ்டேஜ்ல அம்மன் வேஷம் போட்டுட்டு டான்ஸ் நிகழ்ச்சி நடந்துச்சு. ரொம்பவே அற்புதமா பண்ணாங்க. தீயெல்லாம் நடந்து ரொம்ப ஆக்ரோஷமா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க.